ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி இன்றைக்கி தந்தூரி சிக்கன் போடலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்குறோம். ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் தோசைக்கல், பழைய தோசைக்கல் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம தந்தூரி சிக்கன் ஃபுல் சிக்கனே போடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 கோழி எடுத்து அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி இன்றைக்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அந்த பிரியாணிக்கு மசாலான்னு சொல்லுவோம், கரம் மசாலா இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கரம் மசாலா அரைச்சி நான் பவுட்ரு பண்ணி வச்சது போட்டிருக்கேன். அதுபோக கொஞ்சம் பிளாக் சால்ட்டு தான் நமக்கு வந்து தந்தூரியில் ரொம்ப மெயின். கஸ்தூரி மேத்தியும் பிளாக் சால்ட்டு தான் ரொம்ப மஸ்ட்டு தந்தூரியில். ஸோ அது இருந்தால் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக அந்த தந்தூரி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி நமக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு அது ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்கோம் மறக்காமல். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது போக வந்துட்டு தயிர். இதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரைஸ் பவுடர், கார்ன்ஃப்ளவர், ரைஸ் பவுடர் இந்த மாதிரி எந்த இன்க்ரீடியன்ஸ் வராது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரிஜினல் தந்தூரி ரெசிபி தான். ஸோ இதை நீங்கள் வீட்டில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசை தவா இருந்தால் போதும். ஸோ இப்போ நான் கடைசி ஆட் பண்ணுறது தான் சால்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே போட்டாச்சு. லெமன் ஆட் பண்ணுறோம். லெமனும் போட்டுக்கிட்டு தயிரும் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் எதுக்காக போடுறோன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வரதுக்காக தான் போடுறோம். ஸோ அதில் அடிஷ்னலாக வந்து லெமன் போடுறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த ஸ்பைஸ் அண்ட் அந்த காரமும் அந்த புளிப்பு இருந்தால் தான் வந்து தந்தூரி சிக்கன் சாப்பிடும்போது நமக்கு அந்த சரியான எக்ஸாக்டான டேஸ்ட் வரும்ன்றக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இந்த ரேஷியோ வந்துருந்துச்சு எனக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ லெமன் புழிஞ்சாச்சு, பாக்கி மசாலா எல்லாமே போட்டாச்சு, உப்பு முதற்கொண்டு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க தந்தூரி சிக்கனை தான் வந்துட்டு நம்ம இதில் போட்டு ஊற வைக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான கலரை வந்து நம்ம போட்டுக்கலாம். கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக சால்ட்டை மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா, இதுதான் கஸ்தூரி மேத்தி. இது வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த வெந்தய இலையை வந்துட்டு காய வச்சு பேக்கெட்லேயே இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. அது பிளாக் சால்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ எல்லாமே ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஏன்னா எல்லாமே இப்போ ஹோம் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்துட்டு சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வந்து நிறைய கிடைக்கிது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெய். இது இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லை வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அந்த ஆயிலை கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்துட்டு நம்ம குக் ஆகும்போது அந்த ஒரு ஜூஸஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். சிக்கன் சாப்பிடும்போது ஒரு மாதிரி உள்ள அந்த ஃப்ளஷ்ஷை பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த ஜூஸஸ் இல்லாமல் ட்ரையாக இருக்கும். ஸோ அப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா போர் அடிச்சிடும். ஒரு கோழியெல்லாம் ஒரு ஆள் சாப்பிட முடியாது. ஆனால் பட் இந்த சிக்கனை வந்துட்டு ஒரு ஆள் வந்து தாராளமாக ஒரு கோழியை வந்து முழுசாக சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். நான் வந்து 10 கோழி எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு தான் இவ்வளோ நான் போட்டிருக்கேன் மசாலாஸ். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். இதை வந்து நம்ம முழு கோழியாக தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் பண்ணும்போது நான் முழு கோழி பண்ண முடியாது, நான் வந்துட்டு பாதி போடுறேன், இல்லை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன். நீங்கள் தாராளமாக செய்யலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஊறினதுக்கப்புறம் மசாலா போடும்போது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 சைடும் திருப்பி விட்டுட்டு கரெக்டாக ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஹோல் சிக்கன்லேயும் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடு ஒயிட்டாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா மசாலா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தும் கூட வந்துட்டு இந்த மாதிரி கேர்லெஸ் வரக்கூடாதுன்றக்காக தான் இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். கோழியை வந்து எப்போயுமே 2 சைடும் திருப்பி போட்டு மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண மசாலாஸ் போக எக்ஸஸாக இருக்க மசாலா வந்து இப்படி வலிச்சு எடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் குக் பண்ணும்போது இந்த மசாலாஸ் உள்ளே இருந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபுல் ட்ரை வந்து நமக்கு கிடைக்காது. அது ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிக்கனில் வந்து தண்ணி இருக்கும். நம்ம குக் பண்ணும்போது சிக்கனில் உள்ள தண்ணி வெளியில் வரும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சொதன்னு ஆகும். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 10 கோழியுமே போட்டு வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மசாலா போட்டுட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து மினிமம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சிங்கன்னா தான் அந்த மசாலாஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சிக்கனில் ஏறும். ஸோ மறக்காமல் வந்துட்டு தயவுசெய்து மசாலா போட்ட உடனே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ 20 நிமிஷம் கம்பல்சரி ஊறணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக ஒரு தவாவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தவாவில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கோழி போடுறேன். இது சின்ன தவா இல்லைங்க, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 அடி அகலம் 6 அடி லென்த்து தோசை தவா. ஸோ இதில் தான் வந்து நம்ம இன்றைக்கி 10 கோழி போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ 10 கோழியுமே ஒரே ஸ்டோக்கில் தான் நான் போடுறேன். எப்படி போடுறேன்னு வாங்க பாருங்கள். ஸோ நார்மலான டெம்பரேச்சரில் நம்ம அந்த சூடை வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 1 by 1 அடிக்கிட்டே இருக்க வேண்டியது.
ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. தந்தூரி சிக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் கிடைக்கும், ஆனால் பட் அதில் வினிகர் அது இதுன்னு நிறைய இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க. ஸோ இதை வந்துட்டு ஈஸியாக வீட்டில் பண்ணி எப்படி அதாவது ஆரோக்கியமாக எப்படி சாப்பிட்லாங்கிறதுக்காக தான் இந்த ரெசிபி நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் கோழி தான் போடணும்லாம் கிடையாது. நீங்கள் கோழியை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் கூட வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு போடும்போது வந்து நல்லா ஃப்ளாட்டாக தவாவில் உட்கார்ற மாதிரி மட்டும் போட்டிங்கன்னா போதும், அது ஈஸியாக குக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே போடல. சிக்கன் போட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே வந்துட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறேன். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா தவாவில் வந்துட்டு நான் வந்து பிடிக்காமல் இருக்கணுன்றக்காக வந்துட்டு நம்ம போடுறது அந்த ஆயிலு. ஸோ ஒன் சைடு ஃபுல்லாக குக் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்துட்டு ஃபுல் குக் ஒன் சைடு பண்ணக்கூடாது எப்போயுமே. ஓரளவுக்கு ஒரு 60% குக் ஆகும்போது திருப்பி போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு திருப்பி விட்டோன்னா அடுத்து இந்த பக்கம் குக்கார் அந்த டைமிங்க்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே குக் ஆனது வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 60% குக் ஆனால் திருப்பி போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 60% இந்த பக்கம் ஆனோன்னா அந்த பக்கம் வந்து 100% பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை திருப்பி போட்டு 100% பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி தவாதுகளில் வந்து குக் பண்ணுற மெத்தடு. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஜஸ்ட் பீஸை சாப்பிட்டிங்கன்னா கூட வந்துட்டு அந்த நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் ஃபுல் ஒன் சைட் குக் பண்ணதுக்கப்புறம் திருப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்ப இந்த பக்கம் குக் ஆகிற லாங் டைம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடு அந்த வெந்த சிக்கன் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறண்டாயிடும். உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஒரு சரியான அந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு எப்போயுமே இந்த அளவுக்கு ஒரு 60% குக் ஆனோன்னா நீங்கள் அதை திருப்பி போட்டு அந்த சைடும் குக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டபுள் சைட் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டாகவும் இருக்கும். என்னோடய சாய்ஸ், என்னோடய ரெக்கமெண்டேஷன் அதுவாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போட்ட 10 கோழியுமே வந்து நான் 1 by 1 திருப்பிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்துட்டு சின்ன கரண்டி தான், தோசை கரண்டி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஜார்னின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜார்னி வச்சு தான் திரும்புகிறேன். அது நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு ஈஸியாக இருக்குது. ஒரு கோழியை ஃபுல்லாக ஹோல் சிக்கனை வந்துட்டு திருப்பதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்களே பாருங்கள் நான் எப்படி திருப்பி போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் லைனாக 10 சிக்கனையுமே திருப்பிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு 60% தான் குக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்னொரு டைம் திருப்பி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அதாவது வரும். அப்போவும் வந்து நம்ம திருப்பி போடணும். ஸோ இப்போ அந்த பக்கம் ஆகிடுச்சு, இப்போ திருப்பி போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளாக் பெப்பர், கொஞ்சமாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே கார்னிஷ் போட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ டபுள் டைம் திருப்பி போட்டு வந்துட்டு ஈஸியாக குக் ஆகிடுச்சு. நமக்கு அந்த கிரிப்னஸ் தெரியுது, கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன் சைடு எவ்வளோ குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒரு மொறுன்னு அந்த மேலே உள்ள பிளாக்ஸோட அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் தந்தூரி சிக்கன் சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க நம்புகிறேன். இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேனல்ஸில் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸ் ஹோம் ஸ்டைலில் நம்ம வீட்டில் என்னென்னலாம் ஈஸியாக பண்ண முடியுங்கிற மாதிரி தான் ரெசிபி நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓவன் அது இது அந்த மாதிரிலாம் போக வேண்டியதில்லை. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து லேட்டஸ்ட் அப்டேட்